ஓம் யாசாவத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மபத்ரா யதாக்கீம் கம்பீராவர்த்தனாவிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிரகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய தீபாவளி திருநாள், இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி நல்நாள் நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் நாள் 20-10-2025 திங்கட்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று நரக சதுர்த்தசி திதி. மாலை 4 மணிக்கு மேலே அமாவாசை கூடுகிறது. இந்த நரக சதுர்த்தசி திதியிலே நரகாசுரனை அழித்து இந்த பல்வேறு வகையிலும் துன்பங்களை கொடுத்து தேவர்களை முனிவர்களை எல்லாம் சங்கடத்துக்குள்ளாக்கிய இந்த நரகாசுரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்த நாள். எல்லோரும் தீபங்கள் ஏற்றி வைத்து விழாவாக ஒரு கொண்டாட்டமாக செய்யப்படுகின்ற நிகழ்வோடு கூடிய இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி. ஆவளி என்றால் வரிசை, தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்துக் கொள்வார்கள். இந்த பிராக்யோதிஷபுரத்தினுடைய மன்னனாக இருக்கின்ற பொழுது அவன் பல்வேறு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பங்களை கஷ்டங்களை தொல்லைகளை எல்லாம் கொடுத்து வந்த பொழுது தாங்க முடியாத தேவர்களெல்லாம் சென்று மகாவிஷ்ணுவிடத்திலே முறையிட்ட பொழுது இவ்வாறு இந்த நரக சதுர்த்தியிலே சம்ஹாரம் நடைபெறுவதற்காக கிருஷ்ண பரமாத்மா அங்கே பத்மாவதி தாயாரோடு செல்லுகின்ற பொழுது இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையிலே அவருடன் வந்தவர்களெல்லாம் ஒவ்வொருத்தராக அழிக்கப்பட்டார்கள். இறுதியாக இந்த நரகாசுரனை சம்ஹாரம் செய்கின்ற அந்த ஒரு க்ஷணத்திலே மகாவிஷ்ணுவானவர் மூர்ச்சித்தது போல் இருக்க சத்யபாமா அம்பை எடுத்து எய்கின்றாள். நரகாசுரன் மரணிக்கின்றான். அப்பொழுது பூமாதேவி வந்து சொல்லுகின்றாள், சுவாமி, நீங்கள் வராக அவதாரத்திலே பூமியை தோண்டி பிறந்த காலத்திலே ஏற்பட்ட பர்சத்தினாலே தோன்றியவன் தான் இந்த நரகாசுரன் என்றெல்லாம் இந்த ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு சிறப்பாக இவ்வாறான இந்த தீபாவளிக்குரிய கதைகள். இது பொதுவாக வடநாட்டிலே ராமர் பட்டாபிஷேகம் செய்து திரும்பிய நாளாகவும் இந்த தீபாவளி என்று கொண்டாடுவதும் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு சிறப்புகள் கூடியதாக கொண்டாடப்படுவது. எனவே இந்த நரகாசுரன் மரணிக்கின்ற வேளையிலே நான் வாழ்கின்ற பொழுதுதான் யாருக்கும் எந்த நன்மையும் செய்யவில்லை, நான் மரணித்த நாளை எல்லோரும் சந்தோஷமாக பட்டாசுகள் கொளுத்தி புத்தாடைகள் அணிந்து
தலைக்கு எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்கின்றதாகிய இந்த தீபாவளி கொண்டாட்டம். அதனால் ஏனைய காலங்களிலே இந்த சூரியன் உதித்த பின்புதான் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பது. ஆனால் இந்த தீபாவளி அன்று மட்டும் சூரியன் உதிப்பதற்கு முன்பு எண்ணெய் வைத்து வெந்நீரிலே ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு. இந்த எண்ணெயிலே மகாலட்சுமியானவள் குடிகொள்ளுகின்றாள். அதேபோல் வெந்நீரிலே கங்காதேவி, ஜலேச்ச கங்கா தைலேச்ச லக்ஷ்மி. இது சூரியன் உதிப்பதற்கு முன்பே இந்த ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக இப்போ நேற்றைய தினம் இரவே இந்த நரக சதுர்த்தசி ஆரம்பித்து விட்டது. அதிகாலையிலே நாம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்குள்ளே 6 மணிக்கு சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக ஸ்நானம் முடித்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று ஒருவரை ஒருவர் குசலம் விரைத்துக் கொள்வார்கள். அந்த ஒருவர் விசாரித்துக் கொள்வார்கள், கங்கா ஸ்நானம் ஆச்சா. ஏன்னா அந்த அதிகாலை வேளையிலே அந்த தைலேச்ச லக்ஷ்மி எண்ணெயிலே மகாலட்சுமியும், ஜலேச்ச கங்கா ஜலத்திலே கங்காதேவியும் இருக்கிறதுனாலே இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்து பட்டாசுகள் கொளுத்தி பலகார பட்சணங்கள் எல்லாம் வைத்து இறை வழிபாடுகளை முடித்து உறவுகளோடு சேர்ந்து அரசுவை உணவுகளை உண்ணுகின்ற சிறப்போடு கூடியதும் அதிலே உள்ளவர்களுக்கு இந்த பலகார பட்சணங்களை கொடுத்து கொண்டாடுகின்றதுமாகிய இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி தீமைகளெல்லாம் அகன்று வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே இந்த தீமைகளை ஒழித்த கிருஷ்ணபிரான் அந்த சத்யபாமாவோடு சேர்ந்ததாகிய கிருஷ்ண பரமாத்மாவையும் பிரார்த்தனை செய்து இறையருள் பெற்று பெற்றோர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெற்று வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளையும் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.